உங்களுக்கு யாருக்காச்சும் சந்தேகங்கள் இருந்தால் சகோதரிடம் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கான விளக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா சாட்சியத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இப்போ ஓகே ஓகே பிரைஸ் தி லார்ட். ஒரு சில அறிவிப்புகள். எல்லா வாரமும் திங்கள் சனி ஆகிய 2 நாட்கள் நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் இந்த ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது. திங்கட்கிழமை கத்தார் நேரம் 6 மணிக்கு, அமெரிக்க நேரம் 7 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 8:30 மணிக்கும், சனிக்கிழமை கத்தார் நேரம் 4:30 மணி, அமெரிக்க நேரம் 5:30 மணி, இந்திய இலங்கை நேரம் 7 மணிக்கு இந்த ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது. இதில் அனைவரும் இன்னைக்கு ஜாயின் பண்ணுற எல்லாருமே இதில் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொரு அன்போடு அழைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஜூம் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடைபெறுது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்கள். உங்கள் மூலமாக ஒரு ஆத்மா நம்ம இந்த ஒரு இதில் இந்த இறை வார்த்தைகளை கேட்கும்போது கட்டாயமாக அதோட பலன் கொண்டு வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதே போல் பிள்ளைங்களுக்கான யூத்துக்கான மீட்டிங் சனிக்கிழமை 2 மீட்டிங் நடைபெறுது. 15 வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கும் 15லேருந்து 16 வயதுலேருந்து 33 வயது வரைக்கும் உள்ளவங்களுக்கும் அப்படி 2 யூத்துக்கான மீட்டிங் நடைபெறுது. சனிக்கிழமை கத்தார் நேரம் 3 மணிக்கு, அமெரிக்க நேரம் 4 மணிக்கு, இந்திய இலங்கை நேரம் 5:30 மணிக்கு நடைபெறுது. இதில் உங்கள் பிள்ளைங்களை இதில் கலந்து கொள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட நம்பர்ஸை இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் அவங்களுக்கு அனுப்பி கொடுக்க அது வசதியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போது கடந்த நாட்களில் நாம் நம்பிக்கையோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்தின் மூலமாகவோ, அறிக்கையிட்ட இறை வார்த்தையின் மூலமாகவோ, அல்லது இன்றைய ப்ரேயர் மீட்டிங்கில் ப்ரைஸ் ஒர்ஷிப் டைமில் இல்லை இறை வார்த்தையை கேட்கும்போது ஒரு அற்புதத்தை, ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்புகிறவங்க இந்த நேரத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதை சாட்சியாக கூறலாம். பிரைஸ் தி லார்ட். ராம்குமார் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் எனக்கு சாட்சி. ஆக்சுவலா நேத்து அர்ச்சனாக்கு பயங்கர த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவர் இருந்தது. ஒன் செகண்ட் ஃபீவர், த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது. அப்போ அவளுக்கு டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பட் நைட்டு 12 o'clock பயங்கரமா ஷிவரிங் மாதிரி வந்துருச்சு. ஒரு மாதிரி அடந்த ஆரம்பிச்சிட்டா. சின்ன பொண்ணுக்கும் ஃபீவர் வந்துருச்சு, குட்டி பொண்ணுக்கும் ஃபீவர் வந்துருச்சு. அவளும் பயங்கரமா 12 மணிக்கு அவளும் கரெக்டா 2 பேரும் ஒரே டைம்ல ரொம்ப அதிகமா இது பண்ண ஆரம்பிச்சாங்க. வலி வேதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் உள்ள தூங்க முடியல 2 பேர்னாலையும். சரி, நான் உடனே ப்ரேயர் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இது சொன்னேன், விசுவாச பிரமாணம் சொன்னேன். ஏன்னா முதல்ல ஃபெய்த் டெவில ஓட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் விசுவாச பிரமாணம் சொல்லலான்ட்டு விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு அப்புறம் எந்த ப்ரேயரும் பண்ணல, பாட்டு பாட ஆரம்பிச்சேன். நன்றி என்று சொல்லுகிறோம் அந்த பாட்டை பாடிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டு பாடி முடிச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே நிம்மதியா தூங்கிட்டாங்க. அப்புறம் சின்ன பொண்ணு அப்புறம் ஃபீவரே இல்லை, நார்மலா இருக்கா. அவர்களும் அர்ச்சனாவும் இப்போ இவ்வளவு பரவாயில்ல. நல்லா ஆயிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். விசுவசிக்கிறவன் தேவனின் மகிமையை காண்பான் இல்லையா? நம்ம சகோதரர் 12 மணிக்கு 2 பேரும் அவ்வளோ ஃபீவரில் இருக்கும்போது அந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்கிறதுக்கான ஒரு இது அதுதான் அந்த நம்பிக்கையோட ஒரு வெளிப்பாடு. இந்த நேரத்தில் கடவுள் இந்த நேரத்தில் விடுதலை கொடுக்குறான்னு சொல்லி நன்றி சொல்லி அவரை துதிக்கிற போதே அந்த காய்ச்சல், அந்த இதுகள் அவங்களிடமிருந்து விலகிருச்சு. ஒரு விடுதலையை கடவுள் அந்த நேரத்தில் கொடுத்துருக்கிறார். இந்த நாளில் இந்த அற்புதத்தை இந்த சகோதரின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க அந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த. யாருக்கும் இல்லையா? ஓகே. எனக்கு ஒரு சாட்சி இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு அவுட்டிங் இது பண்ணியிருந்தாங்க. சீலைன் அந்த ஏரியாவில்.
நாங்கள் எங்கள் வண்டியில் தான் போயிருந்தோம். பட் கம்பெனி சொன்ன லொக்கேஷன் வந்து உள்ளுக்குள்ளாடி அந்த டெசர்ட்டுக்கு உள்ளாடி அந்த லொக்கேஷன் மேப் கொடுத்துருந்தது. எங்கள் கூட கோஆர்டினேட் பண்ணுறவங்களெல்லாம் பேசினேன், அவங்க அனுப்புனாங்க. அதுவும் எனக்கு அதே சேம் லொக்கேஷனை காட்டினால நான் என் வண்டி எடுத்துகிட்டு அந்த டெசர்ட் அந்த இதில் உள்ளுக்குள்ளாடி நான் என்ட்ரு ஆகிட்டேன். நான் கொஞ்சம் தூரம் போகும்போது என் வண்டி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய வண்டி 4 வீல் டிரைவ் கிடையாது, வண்டி ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. பட் நிற்கிறோம். இப்போ யாரை கூப்பிட்றோம்? ஏன்னா எங்களுக்கு அங்கே இந்த பிக் பண்ணுற அந்த பாயிண்டில் வந்து 10 மணிக்கு எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. டைம் தாண்டிருச்சு, போயிட்டாங்க. நாங்கள் திரும்ப வரணும், வண்டியும் அதுலேருந்து வெளியே எடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் ஒரு அவங்க வேறு இதில் உள்ளவங்க, கண்ட்ரியில் உள்ளவங்க, அவங்க அந்த வண்டியில் வந்தாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னோடனே அவங்க இறங்கி எல்லா இதுவுமே, நாங்கள் எதுவுமே பண்ணலை, வண்டி அவங்க வண்டியில் டைப் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே பண்ணி எங்கள் வண்டியோட வீல் ஏரை எல்லாம் டவுன் பண்ணி வண்டியை அந்த இதுலேருந்து வெளியே எடுத்து திரும்ப அவங்க உள்ளுக்குள்ளாடி கொண்டு போய் ரவுண்ட் அடித்து எனக்கு வெளியே கொண்டு வந்து வண்டியை கொடுத்துட்டாங்க. வண்டியை கொடுத்துட்டு நாங்கள் கரெக்டான நேரத்தில் எங்கள் லொக்கேஷனுக்கு நாங்கள் போகிறதுக்கு எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் போய் சேர்றதுக்கு கடவுள் இந்த நாளில் இது பண்ணாங்க. ஒரு தூதரை போல் அவர் தங்க வந்து எல்லாமே பண்ணி எங்களை வெளியே கொண்டு இது பண்ணாங்க. ஸோ இந்த அற்புதத்தை எங்கள் வாழ்வில் செய்த கடவுளுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, டெல்ஃபின் மேரி சிஸ்டர். Praise the Lord, brother, sister. Praise the Lord, sister. போன வாரம் எங்க மதர் இன் லாக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தோம். அவங்களுக்கு பெயின், அந்த நர்வ் ப்ராப்ளம், சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்ல கேட்டிருந்தோம். இப்போ அவங்களுக்கு அந்த நர்வ் ப்ராப்ளம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஏசப்பா கம்ப்ளீட்ல ஹீல் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களால சாப்பிடவும் முடியுது, தூங்கவும் செய்றாங்க. அந்த ஃபியர்க்காகவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தோம். அந்த ஃபியர் மட்டும் இன்னும் அவங்களுக்கு இருக்கு. அதுவும் கண்டிப்பா ஏசப்பா வந்து முற்றிலும் விடுதலை தந்துருவாங்கன்னு நான் கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணிருக்கோம். Praise the Lord. அந்த நாவல் ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருந்துச்சு சிஸ்டர்? அவங்களுக்கு முன்னாடியில இருந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருந்துச்சு. அப்பப்போ வரும். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. அது கம்ப்ளீட்டா ஹீல் ஆகல. அப்பப்போ கம்மியாகும், அப்பப்போ திரும்பியும் வந்துட்டே இருந்தது. இப்போ ஓரளவு பெட்டரா இருக்காங்க, ரொம்பவே பெட்டரா இருக்காங்க. Praise the Lord. இறை வார்த்தை ஏதாச்சும் அறிக்கையிடுறீங்களா அதுக்காக? ஆமா, சிஸ்டர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் பீட்டர் 2 சாப்டர் 2 verse 24, அப்புறம் அவங்க ஃபியர்க்காக 2 திமோத்தி 1 verse சாப்டர் 1 verse 7 நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்திருக்கிறேன் என்கிற இறை வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஓகே, ஓகே. இந்த இறை வார்த்தை கிறிஸ்து எனக்காக சிலுவையின் மீது தம்முடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நம் பாவத்துக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்த அவரது காயங்களால் நான் சுகமடைந்து விட்டேன். இந்த வார்த்தையை அறிக்கையிட்ட மாத்திரத்தில் அந்த வார்த்தை அவர்களுக்கு அந்த இவ்வளோ நாட்களாக அந்த நர்வ் ரிலேட்டட் அந்த ப்ராப்ளத்திலிருந்து வழியிலிருந்து அந்த வார்த்தை விடுதலை கொடுத்துருக்குது. முழுமையான விடுதலை சகோதரி பெற்றிருக்காங்க. ஓகே, இந்த நாளில் இந்த சகோதரிக்கு இந்த விடுதலையை தந்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Praise the Lord, sister. Prati. Praise the Lord, brother. Praise the Lord, sister. சாட்டர்டே ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு 6 மாசமா இருந்தது. இடையில ப்ரேயர் பண்ணி தீர்ந்திருந்தது, மறுபடியும் 1 வாரமா இருந்தது. சாட்டர்டே வந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்து ப்ரேயர் பண்ணாங்க சிஸ்டர். எனக்கு அப்பவே அந்த ப்ராப்ளம் தீர்ந்துடுச்சு. அது வரைக்கும் இப்போ வரைக்கும் வரல. கடவுளுக்கு நன்றி. நான் அந்த 1 பேதுரு 2:24 இயேசுவின் தழும்புகளால் குணமடைந்ததுக்காக நன்றி அந்த வார்த்தையை அறிக்கைட்டு இருந்தேன். எனக்கு தீர்ந்துச்சு. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நம்ம கடவுள் என்ன சொல்ல, அவ்வளோ நல்ல ஒரு கடவுள். நம்ம கேட்பதற்கு முன்பாகவே நம்ம தேவையில் அறிகிற கடவுளாக இருக்கிறாரு.
அவர் மேலே நம்பிக்கையோட எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கடவுளுக்குடன் விடுதலை அளிக்க வல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு கடவுள் பதிலளிக்கிறாரு. சகோதரி அந்த ப்ரீத்திங் ப்ராப்ளத்தினால கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில் நம்பிக்கையோடு நாம் எடுத்த விண்ணப்பத்தின் மூலமாகவும் அவர்கள் இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமடைந்து விட்டேன் அந்த வார்த்தையை அறிக்கையிடுகிற மாத்திரத்தில் அந்த வார்த்தை, அந்த உயிருள் அந்த வார்த்தை அவர்களுக்கு அந்த விடுதலையை கொண்டு வந்திருக்குது. இந்த ப்ரீத்திங் பிரச்சனையிலிருந்து கடவுள் முழுமையான விடுதலை நாட்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த விடுதலை தந்த கடவுளை கரங்களை தட்டி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, யாருக்கும் சாட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சாட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம இப்போ தனிப்பட்ட ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ப்ரேயர் பண்ணணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சிஸ்டர் டோனி செல்வராஜ் அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். டெய்லி தனி ஜபம் அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் பிரதர். இன்னைக்கு என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு ட்ரையாவே இருந்துச்சு. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். அது தனி ஜபம் மட்டும் இல்ல, ஒரு ஈவன் பைபிள் ரீடிங்கா இருக்கட்டும், ரோசரியா இருக்கட்டும், எதுவுமே என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு என்னால பண்ண முடியல. தூங்கிட்டே இருக்கேன். ஸ்டார்ட் பண்ண உடனே தூக்கமா வருது. தூங்கும்போது உள்ள ஒரு உணர்வு மட்டும்தான் வருதே தவிர எந்திரிச்சு அதை என்னால செயல்படுத்த முடியல. அதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டோம். ஓகே, பீலா சிஸ்டர் தானே சிஸ்டர்? ஆமாங்க பிரதர், ஆமாங்க பிரதர். ப்ரேயர் பண்ணலாம் சிஸ்டர். இப்போ சித்ரா சிஸ்டர் ப்ரேயர் பண்ணலாங்களா சகோதரிக்காக? பண்ணலாம் பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, அப்பா அந்த நேரத்திற்காக அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அன்பு சகோதரி அப்பாவுடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கடவுளுக்கும் இறை வார்த்தைக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அப்பா எண்ணங்களுக்குள்ளாகவும் சிந்தனைகளுக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எல்லா திண்மை நந்தகார சக்தியும் எல்லா மேட்டுமையான எண்ணங்களையும் ஆண்டவரே இந்த நேரமே ஆண்டவரே அப்பா மார்க் 11:23 குறிபடி கடிந்து கடலுக்குள்ளாக தள்ளுகின்றேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். விட்டு வெளியேறு, உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர்கள் மேல் தங்குவதற்கு. அப்பா தொந்தரவு செய்கின்ற எல்லா திண்மை நந்தகார சக்தியும் அப்பா அந்த சோர்வை கொடுக்கின்ற அந்த தூக்கத்தை கொடுக்கின்ற எல்லா திண்மை நந்தகார சக்தியும் அந்த ரூட் காஸ்டியம் ஆண்டவரை வேரோடு பிடுங்கி எறியப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா என் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அப்பா உடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டுமா இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். முற்றிலுமாக அப்பா உடைய பிரசன்னம் வீழ்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமைக்குள்ளாக இந்த சகோதரியை ஒப்புக் கொடுக்கிறேனே சுவாமி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாக ஒரு சுகத்தை அப்பா நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். தேங்க்யூ. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், நீங்க வார்த்தை எதுவும் கொடுக்குறீங்களா சிஸ்டருக்கு? கன்ஃபர்ஸ் பண்ணுங்களா? இல்ல நீங்க என்ன வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க பியோலா சிஸ்டர்? பர்டிகுலரா எதுவும் இல்ல, காமனா அந்த சின்ன புக்ல இருக்கிற எல்லாமே நான் டெய்லி அறிக்கையிட்டுருவேன் சிஸ்டர். அந்த இந்த புக் இதுல இருக்க இந்த புக்ல எல்லாமே டெய்லி அறிக்கையிட்டுருவேன். பர்டிகுலரா எந்த இதுவும் இல்ல. பர்டிகுலரா எதுவும் இல்லையா? எனக்கு நான் சொல்றேன் சிஸ்டர் என்னன்னு. வெயிட் பண்ணுங்க சிஸ்டர். சகோதரி ஆமா ப்ரே பண்ணிட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஜோசப் பிரதர், ஃபர்ஸ்ட் 2 இன்டென்ஷன் நீங்க எடுத்துக்கங்க. அடுத்த 2 இன்டென்ஷன் ஸ்டெல்லா சிஸ்டர் நீங்க நோட் பண்ணிக்கங்க. ஓகே. விமல முத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னன்னு தெரியல பிரதர், எனக்கு காலையில இருந்தே ஒரே கை கால் உடம்பு ஃபுல்லா ஒரே வலி பிரதர். என்னன்னு தெரியல. அப்படி
ஒரு வேலை எதுவுமே பண்ண முடியல பிரதர். நான் வந்து ஒரு டெய்லரா இருக்கேன். இன்னைக்கு வந்து நைட்டு உட்காந்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளவுஸ் வெட்டி வச்சிருக்கேன். ஆனா என்னால மொத்தமாவே இருக்கவே முடியல. எப்பவுமே எனக்கு தூங்குறதுக்கு 11, 12 ஆயிரும். இன்னைக்கு இப்போ இந்த இது ஆரம்பிச்சதுல இருந்து உட்கார்ந்துருக்கதுல இருந்து ரொம்ப டயர்டா ஒரு மாதிரி தூக்குது வர்ற மாதிரி, அப்புறம் நட்டமாவே, அதாவது இருக்கவே முடியல. அந்த மாதிரி கை கால் எல்லாமே ஒரே வலியா இருக்கு பிரதர். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். பிரதர் பே பண்ணிடலாங்களா ஜோசப் பிரதர்? பேர் பிரதர், சிஸ்டர் பேர் விமலா, சிஸ்டர் விமலா. விமலா. அதான் brother. இன்னும் 2 பேர் சொன்னீங்க. இருங்க சிஸ்டர். மதலின் சிஸ்டர், மதலின் மேரி சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்கம்மா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு ஒரு ஜெப விண்ணப்பம் வேணும் பிரதர். எங்க மகனுக்கு ஒரு 2 சின்ன வயசுல இருந்து 2 டைம் ஆபரேஷன் பண்ணிருக்குது மூக்கு. திருப்பி அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து திருப்பி மூக்கு அடைப்பு ஜாஸ்தியா இருக்குது. அதனால அந்த இதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர். ஆமா, அப்படி லைன்ல இருங்கம்மா. சகோதரர் ப்ரேயர் பண்ணுவாங்க. என்ன வார்த்தை கொடுக்குறாங்களோ அந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கங்க. திரும்ப சொல்லுங்க. இப்பயே ஆண்டவர் உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பார் பையனுக்கு. ஓகேங்களா? பையன் பேரு பிரதர்? பையன் பேரு என்ன சிஸ்டர்? நம்பிக்கைராஜ். நம்பிக்கைராஜ். ஓகே சிஸ்டர். மற்றவங்க கொஞ்சம் லைன்ல வெயிட் பண்ணுங்க. நம்ம 2 முடிச்சிடலாம் பையன். ஓகே. ஓகே பிரதர், கண்டிப்பா பண்ணுவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நன்றி தகப்பனே. தர்மியா நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமை சகோதரி விமலா எமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்றி நன்றி தகப்பனே. கரவிஷலம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி, என் விண்ணக தந்தை நாடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, மகளுக்குள் இருந்து செயலாற்றிய எல்லா பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் ஊன்றிக்கொள் என்று கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, ஷக்கரமிக்கவரா ஷக்கலமினிக்கரவி ஷக்கரா, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே, மகளுக்குள் இருந்து செயலாற்றி கொண்டு எல்லா பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வேரோடு பிடுங்கி கடலில் ஊன்றிக்கொள் என்று கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. மிக்கர ஷக்கரா. 1 கொரிந்தியர் 3:16 படி, உங்கள் உடல் கடவுளின் ஆலயம் என்றும் இந்த ஆலயத்தில் கடவுளின் தூயாவை குடிக்கொண்டிருக்கிறார் என்ற இறை வாக்கை ஆண்டவரே, ஆலயம் என்றும் இந்த ஆலயம் கடவுளின் தூயாவியர் குடிக்கொண்டிருக்கிறார் என்ற வசனத்தை மக்கள் வைக்கிறார். ஆலயமாக மகளின் உடலுக்குள் தங்கியிருக்கிற தூயாவின் வழியாக ஆண்டவரே, இந்த கடவுளின் ஆலயத்திற்குள், ஆலயத்தின் மீது சாத்தானுக்கோ வியாதிக்கோ பாவத்திற்கோ கால சூழ்நிலை மாற்றங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் வல்லமையின் நாமத்தினால் முத்திரை எடுக்கிறோம் ஆண்டவரே. இதற்கு எதிராக செயலாற்றுகிற எல்லா ஆற்றல்களை இப்பொழுதே வெளியேறும் இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிற ஆண்டவரே. ரோமையர் 16:20 படி, அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடி நசுக்கி போடுவார் என்ற வாக்கை மகளுக்கு வைக்கிறேன் ஆண்டவரே. அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடி நசுக்கி போடுவார் என்ற வாக்கை மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், நீங்க ஜெபத்தில் எதெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது கிடைக்கும் என்ற இறை வாக்கை மகளுக்கு வைத்து, இந்த இறை வாக்கின்படி மகளுக்கு இப்பொழுதே முழு சுகத்தை நீ கட்டளையிட்ட கிருபைக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை ஆண்டவர் ரட்சகர் இயேசுவின் இடைநற்ற நாம் ஜெபிக்கிறோம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற அன்பு பிதாவே, ஆமென். அருமை சகோதரர் நம்பிக்கை ராஜி உமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மகனை உமது கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விஸ்வக்கலக்கர விஸ்வக்கர மிக்கர விஸ்வமிக்க வரக்கல. நன்றி தகப்பனே. இதோ இறை வார்த்தை எதிராக எழும்பிய எல்லா மேட்டுமையான எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லா அரங்கின இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. கடவுளை பற்றி அறிவுக்கு எதிராக, இறை வார்த்தை எதிராக மகனுக்குள் எழுந்த எல்லா மேட்டுமையான எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லா அரண்களையும் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. மகனுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனை அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிந்தனைக்கு கீழ்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இறை வார்த்தைக்கு எதிராக
மகன் பேசிய, நினைத்த, சொல்லிய, செயல்பட்ட சாத்தானின் கரங்களுக்குள்ள எல்லா வார்த்தைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் ரத்தத்தை தெளித்து சுட்டெடுத்து சாம்பல் ஆக்குகிறோம் ஆண்டவரே. 1 பேதுரு 2:24 படி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் இன்றைய வாக்கை மகனுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு காயங்களால் நீங்கள் பரிபூர்ணமாய் குணமடைந்துள்ளீர்கள் இன்றைய வாக்கை வைக்கிறேன். அவர் விஸ்வக்கர விரிஷக்கர வரிக்கர வரிஷர வலிக்கர வரிக்கர இந்த மகனுக்குள் வைக்கிறேன் நான். இதற்கு இறை வார்த்தை எதிராக செயலாற்றி எல்லா காரியங்களும் இந்த நாளிலே இந்த விடுதலை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாக்கோப்பு 4:7 படி கடவுளுக்கு பணிந்திருங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்ற வாக்கு கேட்டபடி ஆண்டவரே அவரிடமிருந்து விஷக்கர எல்லா அழகின் ஆற்றல்கள் எல்லா தகார வல்லமைகள் இந்த நாளிலே முழுமையாய் வெளியேறி கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை ஆண்டவர் ரட்சகருமான இயேசுவின் இடையற்ற நாமத்தினால் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் எங்கள் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற அன்பு பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் விமலா சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்ல பிரதர், ஜெபிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் போயிட்டு பிரதர். பிரைஸ் தி இப்ப லார்ட். நல்லா ஆயிட்டு. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. ஆமென். ஹalleluya. Thank you ஜீசஸ். ஆமா மதலன் மேரி, அவன் பையன் பக்கத்துல இருக்காரம்மா, அன்மியூட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்ப எப்படி இருக்குன்னு கேளுங்க. பக்கத்துல இருந்தாப்லனா மீட்ல இருக்கீங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்கம்மா. பிரதர் பரவாயில்ல, இப்ப பரவாயில்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கரங்களை தட்டி கடவுளை மேன்மைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். பரவாயில்லன்னு சொல்லாதீங்க, ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா, நன்றி. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. தொடர்ந்து நன்றி சொல்லுங்க. பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். Thank you Jesus. சோஃபியா சிஸ்டர், சோஃபியா அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். +2 தேர்வு எழுத இருக்கிற பவுலின் ஆல்ஃபினா, அவளுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு சொல்லி பயப்படுற அவளுக்காகவும், +1 தேர்வு எழுத மிராக்லின் இன்ஃபென்ட்ஸ் 2 பேருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். ஓகே, ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். ஓகே சிஸ்டர் டெய்சி கிளாரா. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்னோட பையன் நித்தின் ஜோனாஸ், அவனுக்கு நேத்து கொஞ்சம் ஏதோ ஸ்டொமக் அப்செட் ஆகி இன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்ல வாமிட் பண்ணிருக்கான். அவனுக்கு விரைவார்த்தை அறிக்கிட்டே இருக்கும், ஆனா இப்ப தூங்கிட்டான். ஆனா இன்னும் அந்த ஸ்டொமக் அப்செட் ஆகி ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே சிஸ்டர், இப்போ ப்ரே பண்ணலாம். ஸோ அதை ப்ரே பண்ணுவாங்க, பூர்ண சுகத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். சிஸ்டர் சொல்லா சிஸ்டர், +2 +1க்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணுங்க சிஸ்டர். ப்ரே பண்ணுறப்ப எல்லாரும் எழுதுறவங்க எல்லாத்தையும் கொடுங்க. 10th +1 +2 பொதுத் தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவிகளுக்கும் ப்ளஸ் இந்த நிதிங்கிறது. எங்க பேத்தி கூட ஒரு 9th படிக்குது, அந்த பொண்ணு கூட ஜெபம் பண்ணுங்க. சரிங்கம்மா. எக்ஸாம் எழுதுற முழாண்டு தேர்வு எழுதுற எல்லா பசங்களுக்கும் ப்ரே பண்ணலாம். ஓகே, சரி. தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான இரவு வேளையில் ஆண்டவரே, இதோ இந்த ஜெப விண்ணப்பத்தை கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த படிப்பிற்காக ஆண்டவரே, இந்த கிரௌலின் ஆல்பினா மற்றும் ஆண்டவரே 10th +1 +2 எல்லா போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆண்டவருடைய திருப்பாத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் அவனுக்கு நிறைவான ஞானம் கொடுக்கக்கூடிய என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையான அப்பா தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே அப்பா நீர் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அனைத்தையும் நினைவூட்டி கொடுக்கிற ஆவியானவர் இதோ இந்த பிள்ளைகள் எழுதக்கூடிய இந்த எக்ஸாமில் ஆண்டவரே அவர்கள் கற்றதை ஆண்டவரே எழுதும் பொழுது ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்ற வாக்கிற்கேற்ப ஆண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரே அவர்கள் உதவிக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவரே இதோ தகப்பனே நீர் அவர்களுக்கு அனைத்தையும் நினைவுபடுத்தி கொடுத்து
ஆண்டவரே அவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக தகப்பனே அப்பா அவர்கள் ஆண்டவரே எந்த அளவுக்கு கற்றிருக்கிறார்களோ அதை விட அவர்கள் சிறப்பாக அந்த எக்ஸாமை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எல்லா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயத்தை போக்கி ஆண்டவரே நல்ல ஆண்டவரே உற்சாகத்தை கொடுத்து புது பலத்தை கொடுத்து எனக்கு வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு பிலிப்பியர் 4:13 பிள்ளைகளுக்குள் அனுப்புகிறேன். ஆண்டவரே வலுவூட்டுகிறேன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்ற வாக்கின்படி இந்த எக்ஸாமை ஆண்டவரே அவர்கள் நல்லபடியாக மேற்கொண்டு ஆண்டவரே அவர்கள் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மேலான நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்ள தகப்பனே இந்த நாளில் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்கிற இந்த வாக்குக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா எக்ஸாம் எழுதுகிற அனைவரையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய மேக போர்வையால் அவர்களை மூடிக்கொண்டு ஆண்டவரே எந்த பயமும் இல்லாமல் இந்த எக்ஸாமை நல்லபடியாக மேற்கொள்ள தகப்பனே நீர் அவர்களுக்கு வலுவூட்டுகிறாய் இருந்து நினைவுபடுத்தக்கூடியவராய் இருந்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நித்தின் ஜோனாஸ் மகனை உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மகனனுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை அப்பா உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் ஊற்றி கழுவி பரிசுத்தப்படுத்துகிறோம். ஆண்டவரே எல்லா ஸ்டமக் அப்செட் ஆண்டவரே வயிறு வலி ஆண்டவரே என்னென்ன குறைபாடுகள் அந்த மகனுக்குள் இருக்கிறதோ ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்ற வாக்கை அந்த நித்தின் ஜோனாஸுக்குள் அனுப்புகிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யோவேல் 3:10 ஆண்டவரே அப்பா வலுவற்றவனும் நான் ஒரு போர் வீரன் என்று சொல்லட்டும் என்ற வாக்கை மகனுக்குள் அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே இதோ இந்த உடல் நல குறைவுகளுக்கு பின்னாடி இருந்து செயலாற்றுகிற எல்லா தீமையின் ஆதிக்கங்களை ஆண்டவரே அப்பா லூக்கா 10:19 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவனின் வல்லமை அனைத்தையும் மேற்கொள்ளும் நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி தகப்பனே நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. அந்த ஸ்டமக் அப்செட் மற்ற என்ன குறைபாடுகள் அந்த மகனுக்குள் இருந்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகளை எல்லாம் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் சுட்டெரித்து சாம்பலாக்கி நித்திய நரகத்தில் தள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே ஆண்டவரே அந்த மகனுக்குள் ஆண்டவர் ஒரு புது பலத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா சுகவீனங்களை நீக்கி ஆண்டவரே ஒரு புதிய பலத்தால் மகனை இடை கட்டிவிட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை அனைத்தும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். Thank you Jesus. அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய உங்களோட பசங்களுக்கு பிலிப்பியர் 4:13 இறை வார்த்தையின் மூலமா எனக்கு சகோதரி ஜெபிச்சிருக்காங்க. பயம் இல்லாம தைரியமா ஆவியான ஒரு துணையோட இருப்பாரு. தைரியமா போய் எழுத சொல்லுங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்ற பிறகு சாட்சி சொல்லி கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக அறிவுறுத்துகிறோம். அதே மாதிரி ஓகே. அப்ப இந்த நிதிங்கிறவங்களுக்கு இப்ப வயிறு வலி ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறாரு. பக்கத்துல இருந்தாங்கன்னா கேட்டு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா கேட்டுட்டு வரக்கூடிய சாட்டர்டே அன்னைக்கு சிஸ்டர் சாட்சி சொல்லுங்க சிஸ்டர். ஓகே பிரதர். தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் டைம் சாட்சி சார். ஓகே பிரைஸ் தி லார்ட். Thank you. ஹெப்சிபா சிஸ்டர் ஹெப்சிபா அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்னோட பொண்ணு ஹெப்சிபா அதுக்கு இப்போ ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஓவர் சளியா இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப டிபி இருக்கிறதாக சொல்லியிருந்தார் அவரா. அதுக்கப்புறம் ஸ்பூட்டோன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஆனா கன்ஃபார்மா இது டிபி தான் அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்து பெட்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அவ பெட்ல அட்மிட் பண்ணியிருக்கப்போ நான் திருப்படல் 91 வாசிச்சுக்கிட்டே இரு, அது உனக்காகவே எடுத்து வாசி, அந்த மாதிரி தனக்குத்தானே வாசிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை எல்லாம் மாத்தி அமைச்சு வாசிக்க சொன்னேன். அந்த ரிசல்ட் வந்து பிரதர் சொல்லுங்க சிஸ்டர், கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கடவுளை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ரிசல்ட் வரல, பட் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததும் நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஆனா டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெகட்டிவ்னு வந்தாலும் மேபி அவங்க ஸ்பூட்டத்துல வந்து சலைவாவையும் சேர்த்து கூட அவங்க துப்பி இருக்கலாம். அதனால நல்ல ரிசல்ட் தெளிவா கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா கண்டிப்பா இது அந்த மாதிரி உள்ளதாதான் இருக்குது கன்ஃபார்மா. அது இன்ஃபெக்ஷன் லங்ஸ்ல நல்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லி இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 6 டேஸ் மேல ஆயிடுச்சு. இதுல வந்து இப்ப கவர்மெண்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களும் இன்னைக்கு கால் பண்ணி
6 மந்த் கோர்ஸ் நீங்க எடுக்கணும். ஆனா இல்லைன்னு தான் வந்துருச்சு. பட் அந்த லெவலுக்கு இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கனால இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். 1 மந்த் ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. 11th முடிச்சுட்டு இப்ப 12th ஸ்டார்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. இந்த டைமிங்ல பாப்பாவுக்கு நல்லா கியூர் ஆகி சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு ப்ரேயர் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய பொருள் ஒரு 13 பவுனு இன்னொருத்தவட்ட அடகு வைக்க கொடுத்திருந்தேன் நானு. அந்த அடகு வைக்க கொடுத்த பொருள் இப்ப 4 வருஷத்துக்கு மேல 5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் அவரு எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப ரீசெண்டா தான் ஒரு இடத்துல தேவகோட்டைங்கிற ஒரு இடத்துல காரைக்குடிக்கும் தேவகோட்டைக்கு இடையில ஒரு இடத்துல இருக்கிறதாக எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. பட் பலமுறை நிறைய பேரை அணுகி இந்த பொருளை எப்படியாவது எனக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது போறேன்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல. ஆனா வாக்குறுதி நிறைய கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதை உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் நிறைய அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. பட் யாருமே ஸ்டெப் எடுக்கல. அந்த பொருள் எனக்கு திரும்ப கிடைக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணணும். இது 2 கண்டிப்பா காரியம் சிஸ்டர், இருக்கு. உங்களுடைய இந்த 2 இன்டென்ஷனுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். சகோதரர் பிரதர் எதிராஜ் பிரதர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 இன்டென்ஷனுக்காக சகோதரிக்காக பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. அவங்க பொண்ணு பேரு ஹெப்சிபா. அந்த பொண்ணுக்கு வந்து டெஸ்ட் எடுத்ததுல டிபி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரிசல்ட் வரலன்னு சொன்னாங்களா? அது ரிசல்ட் வரலன்னு சொன்னாங்க. அது நெகட்டிவ் வரணும்ங்கப்பா. ஃபர்ஸ்ட் வரல, அதுக்கப்புறம் வந்துருச்சு பிரதர். வந்ததுல நெகட்டிவ் தான் காமிச்சிருக்கு. ஓகே. பட் இருந்தாலும் ஆமா பேசுங்க பிரதர். நீங்க கேளுங்க. ஓகே சிஸ்டர், அப்போ நெகட்டிவ் வந்திருக்குன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சிஸ்டர். அதுதான் சொல்லிட்டேன். ஏன்னா பைபிள்ல பெட்ல இருக்கும் போதே பைபிள் வாசித்ததுக்கு நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு நன்றி சொல்லிட்டேன் நானு. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, அதனுடைய சிடி ஸ்கேன் எடுத்ததனுடைய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது ஓவர் இன்ஃபெக்ஷனா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த டிபிக்குரிய டேப்லெட்டை 6 மந்த் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இது வரைக்கும் காஃபு நெஞ்சு சளி ஜாஸ்தியா தான் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து ரிசல்ட் 2வது தடவையும் நீங்க கொடுத்துட்டு போங்க, அதுக்கு நீங்க பே பண்ண கூட வேண்டாம். பட் அந்த ரிசல்ட்டையும் பார்ப்போம்னு சொன்னாங்க. அதுவும் இப்ப நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஆனாலும் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்தும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஜாஸ்தியா இன்ஃபெக்ஷன் ஆனதுனால இதுக்குரிய கோர்ஸ் 6 மந்த் எடுத்தே ஆகணும். நீங்க 1 மந்த் ஸ்கூலுக்கும் இப்ப அனுப்பாதீங்க. 12th ஸ்டார்டிங் இது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஸ்டர், இதை வந்து இயேசு கிறிஸ்து நாம ரிஜெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுங்களா சிஸ்டர்ஸ்? நீங்க வந்து ஆல்ரெடி 2 டைம் ரிசல்ட் டிபிக்கு இப்போ டிபி நெகட்டிவ் வந்திருக்குது. பட் நீங்க இன்னும் டாக்டர் சொல்றாங்கிறத நீங்க ஒரு மைண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா நீங்க அக்செப்ட் பண்றீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரிஜெக்ட். நீங்க அதை வந்து இயேசு கிறிஸ்து பயங்கர வாமிட் எடுக்குது பிரதர். எழுத்து ஃபுல்லா சளி பயங்கரமா வருது. அது கிளியர் ஆகும். அது கிளியர் ஆகும். நீங்க வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுங்க, அது கிளியர் ஆகும் சிஸ்டர். நீங்க அதை அக்செப்ட் பண்ணும்போது நம்ம தான் அதுக்கு வந்து வழிகளை கொடுக்குறோம். ஓகேங்களா? அதாவது நீங்க சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, நம்ம உண்மையை இடைக்கட்சியாக நம்ம கட்டி இருக்கும் பொழுது, ஓகேங்களா, அப்பந்தான் செத்து போன சாத்தான நமக்குள்ள செயல்பட விடாதபடி தடுக்க முடியும். அதுதான் நீ சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. உண்மை என்னது? நமக்கு வந்து 2:24 இப்போ 2:24 பேதுருல 1 பேதுரு 2:24 என்ன சொன்னாங்க? நம்ம ஆல்ரெடி குணம் ஆயிட்டோம். இதுதான் உண்மை. செத்து போன என்னது? அவன் சொல்றான், இல்ல இன்னும் அது குணமாகல அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு முரண்பாடாக கொடுக்கறத நம்ம அக்செப்ட் பண்ணும்போது நம்ம வந்து அங்கதான் தடுமாறுறது. எக்ஸாக்டா இதுதான் சிஸ்டர் லைவ் நம்ம இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதை வந்து நீங்க இயேசு கிறிஸ்து பேரால் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட் சாப்பிடுங்க. அதோட பெரிய டேப்லெட் 1 பேதுரு 2:24. ஓகேங்களா? அதை நீங்க பண்ணும் பொழுது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வந்து சிஸ்டர் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். கம்ப்ளீட்டா வெளியே வருவாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம வருவாங்க. இந்த இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க இல்லையா, எல்லாம் இப்போ வேனிஷ் ஆயிட்டு இருக்குது. நீங்க எப்போ நீங்க வந்து இதை உண்மைன்னு அக்செப்ட் பண்றீங்களோ அங்கே அது வேனிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதான் மறைய ஆரம்பிச்சிச்சு, வெளியே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? நம்ம இதை அக்செப்ட் பண்ணும் பொழுது அது வந்து ஜாஸ்தி ஆகும். தென் அது வேற மாதிரி கூட கொண்டு போகும். 3ஆவது டெஸ்ட் 4ஆவது டெஸ்ட் ஏகப்பட்ட டெஸ்டா மாறிட்டு இருக்கும். இப்பதான் நினைக்கிறேன் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம வந்து லூஸ் ஆயிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம லூசரா இருக்கிற காரணம், லூஸ் ஆனவங்ககிட்ட நம்ம லூஸ் ஆயிட்டு இருக்கோம். அதாவது தோற்று போனவங்ககிட்ட நம்ம தோற்று போயிட்டு இருக்கோம். அதைத்தான் நீங்க சிஸ்டர் சொன்னாங்க. சரிங்களா? அப்ப தோற்று போனவன்னு வெற்றி கொள்ளணும்னா தோற்று போனவங்க கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் இன்புட்டை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? 2 டெஸ்ட் கொடுத்தாச்சு. 2 டெஸ்ட்லையும் கடவுள் சொல்றாரு, எப்பா நீ இறைவார்த்தை படிச்சா உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் விடுதலை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் ஏதோ சிம்டம்ஸ் இருக்குது, அந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதுனா தென் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா வெளியே வந்துடும். ஓகேங்களா? உங்க பொண்ணுக்கு 1 மாசத்துக்கு ஸ்கூலுக்கு போகண்டானாங்க, உங்க பொண்ணு 1 வாரத்துல ஸ்கூலுக்கு போகும். நீங்க நம்புறீங்களா சிஸ்டர்? நீங்க நம்புறீங்களா? அத நம்புறேன் brother. அந்த நம்பிக்கையில நீங்க அறிக்கை எடுங்க. நீங்க அடுத்து வந்து சாட்சியை சொல்லுவீங்க. Okay, ஓகேங்களா? brother. பொண்ணு பேர் என்ன? ஹெப்சிபா. ஹெப்சிபா. ஓகே. 2வது என்ன சொன்னீங்க? 2வது காரியம் ஜெபிக்கணும். அதாவது ஒரு 13 பவுனு நான் அடகு வைக்க ஓகே கொடுத்திருந்தேன். ஓகே சிஸ்டர். ஓகே கிளியர், தெரியும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இதுவரை நீ பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவர், இதோ உமது வல்லமுள்ள நாமும் ஆண்டவரை இந்த வேளையில விடுதலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மை எது, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த மனநிலையை நீ தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவர், இந்த உண்மையை நாங்கள் இடைக்கட்சியாக பற்றி கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய மற்ற அனைத்து காரியங்களையும் எங்களால் வெற்றியோடு செய்ய முடியும். இதோ தீயவன் இதோ எங்களுக்குள்ளாக இதோ கொண்டு போடக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகளை இதோ எதிர்த்து நிற்க முடியும். ஆமாண்டவரே, அந்த வல்லமையை இதோ இந்த நேரத்தில் சகோதரி உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபை தந்தவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ அந்த சகோதரி கொடுத்த அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்டுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூலா. டிபி என்ற அந்த நோயில இல்லை என்று இது கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அது சீல் வைக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தான். நிச்சயத்திற்கும் அது டிபி வராதபடி இயேசு நாமத்தினால சீல் வைக்கிறேன். ஆண்டோடைய நாமத்தினாலே கல்வாரத்தை தள்ளிக்கிற உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை இதோ மீண்டும் இந்த லங்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன், இந்த உடல்ல வேறு எதுவும் மருந்தினால் ஏற்படப்பட்ட எல்லா சைடு எஃபெக்டுகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தை இப்பொழுது வெளியேற கட்டளை எடுக்கிறேன். ரைட் நவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அந்த மகளை விட்டு வெளியேற கட்டளை எடுக்கிறேன். மருத்துவர்கள் சொல்லலாம் ஆண்டவரே, இதோ 1 மாதம் 2 மாதம் எத்தனை மாதங்கள் என்ன, ஆனால் என் தேவாதி தேவன் இப்பொழுது விடுதலை கொடுக்கக்கூடியவர். ரைட் நவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ், உங்க வல்லமை அங்கு செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால 1 Peter 2:24 இயேசுநாத சகோதரர்களாக அனுப்புகிறேன். இப்பொழுது வல்லமையா இந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். லங்ஸை கிளியர் பண்ணதுக்காக நன்றி. எசையா 10:17 இயேசு கிறிஸ்து நாம சகோதரர்களாக அனுப்புகிறேன். இப்பொழுது இதோ நெறிஞ்சு முட்களும் இயேசு கிறிஸ்து எல்லாம் சுட்டரிக்கப்பட்ட ரைட் நவ். இஸ்ரவேலின் ஒளியானவர் நெருப்பாக மாறுவார், அவர் தீக்கொழும்பாய் உருவெடுப்பார். ஆமென் ஆண்டவரே. இதோ அந்த வார்த்தை இதோ 1 Peter 2:24 இப்பொழுதே தீப்போர்வை உருவெடுத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ அந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டி இப்பொழுது சுட்டரித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்து. எல்லா நெறிஞ்ச முட்கள் முட்புதர்கள் சுட்டரிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசு நாமத்தை சிலுவையில வரைகிறேன். இப்பொழுது சகோதரி இயேசு நாமத்தை இந்த குழந்தையை விடுவிக்கிறேன். இயேசு நாமத்தை தீவனின் பிடியிலிருந்து விடுவிக்கிறேன். ரைட் நவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் லூக்கா 10:19 மார்க் 14 வசனத்தை கொண்டு இயேசு நாமத்தை அந்த பெட்டியில் தீவனின் பிடியிலிருந்து விடுவிக்கிறேன். ரைட் நவ் தி நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். உமது கல்வாரத்தை உச்சந்தலிருந்து உள்ளும் கல்வரை இயேசு நாமத்தை தள்ளிக்கிறோம். let the Holy Spirit இதோ ஆளுகை செய்யட்டு. இப்பொழுது நீர் ஆளுகை செய்ய வேண்டவரே. இதோ மகளை முற்றிலுமாக மூடி வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தை அந்த மருத்துவர்கள் கொடுத்த அனைத்து ரிப்போர்ட்டுகள் இயேசு நாமத்தை ரிஜெக்ட் பண்ற இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரை நீர் ஒருவரே உன்னதர், நீரே பரிசுத்தர். அதற்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் சகோதரி கொடுத்தது ஆண்டவரை உதவிக்காக கொடுக்கப்பட்ட அந்த நகை ஆண்டவரை இதோ இந்த வேளையில் அந்த சகோதரிக்கு திரும்ப கிடைக்க வானதூதர்களை இப்பொழுது நீங்கள் சென்று இதோ யாருக்கு உதவி செய்யப்பட்டதோ அந்த தவறிலிருந்து பேசும்படி ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை. அப்பொழுது அந்தோனியாரை இதோ இந்த வேளையில் உமது பரிந்துரைக்காக நிற்கிறேன் இயேசு நாமத்தினால. ஆமென். ஆண்டவரை இதோ இந்த வேளையில் ஆண்டவர் இந்த சகோதரிக்கு ஆண்டவரை கொடுக்கப்பட்ட அந்த நபரோடு இப்பொழுது பேசுகிறேன். அந்த நபரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறேன். இதோ தகப்பனை அபிரகாம் கிடைத்த ஆசீர் அந்த மகனுக்குள்ளார் நிரம்புடைய ஜெபிக்கிறோம். ஒப்பற்ற செல்வத்திலிருந்து அந்த மகனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை. இந்த வேளையில மகனை ஆசீர்வதிக்கிறேன். அப்ப அந்த மகனை ஆண்டவரை இதோ அவரே தேடி வந்து இந்த மகளுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க இப்பொழுதுக்குள்ள தடைகள் எல்லாம் இயேசுநாதத்தை விட்டை தெரிகிறேன் ஆண்டவருடைய நாமத்தினாலே. இதோ பயத்தின் நாவிகள், இதோ குழப்பத்தின் நாவிகள், இதோ ஸ்பிரிட் ஆஃப் போவர்ட்டி இயேசுவின் நாமத்தை எல்லாம் வெளியேறும்படியாக கட்டளை எடுக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்.
தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இதோ நீர் ஆண்டவர் இந்த சகோதரிக்கு மீண்டும் அந்த நகையை ஏற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி, உமது ஒப்பற்ற செல்வத்திலிருந்து கொடுத்ததுக்காக நன்றி. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு இறங்குகிறான் என்று சொல்ல வார்த்தையின்படி, இதோ அவருக்கு அந்த கடவுளை மீண்டும் கொடுக்கின்றார் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது இந்த சகோதரியின் தேவைகள் அனைத்து நிறைவு செய்வதற்கான நன்றி, உமது ஒப்பற்ற செல்வத்திலிருந்து நிறைவு செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இதோ பெற்றுக்கொண்ட விடுதலை என்று நிலைத்து நிற்கக்கூடிய யோவான் 15:16 வசனத்தை கொண்டு சீல் வைக்கிற இந்த நேரத்தில் ஆமென். நன்றியோடு வைத்து தைக்கிறோம். என்றும் வாழ்பவன் எல்லாம் வளரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் இன்றும் என்றென்று வாழ்த்து பெறுவதாக. ஆமென். Praise the Lord. God bless you, sister. Thank you, brother. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர், அடுத்த வாரம் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வந்து சாட்சி சொல்றீங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பிரதர் தொடர்ந்து அந்த நபரை பிளஸ் பண்ண சொல்லுங்க பிரதர். ஆமா சிஸ்டர், உங்களுக்கு நீங்க யாருக்கு அந்த நகையை கொடுத்துருக்கீங்களோ அவங்கள நீங்க பிளஸ் பண்ணணும் சிஸ்டர். அவரை மன்னிக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான். ஆமா ஆமா, அவருடைய பேரு தேவ அன்பு. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிச்சு அவரை பிளஸ் பண்ணுங்க சிஸ்டர். ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒப்பற்ற செல்வம் அவர்கிட்ட இருந்து வரணும், அவ்வளவுதான். அந்த நபர்கிட்ட இருந்து வர வேண்டாம், கடவுள்கிட்ட இருந்து வரும். அவ்வளவுதான். நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிளஸ் பண்ணும் பொழுதுதான் அது கிடைக்கும் சிஸ்டர். அத தேங்க்யூ. கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, பிரைஸ் லார்ட். கடவுளுக்கு நன்றி. வியாகுலம் பிரதர், அடுத்த இன்டென்ஷனை நீங்க நோட் பண்ணீங்க பிரதர். ஜெனிதா சிஸ்டர் அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், சிஸ்டர். நம்ம பிரேயர் குரூப்ல இருந்து ஒரு 2 ரிக்வெஸ்ட் வந்திருக்குங்க பிரதர். ஒண்ணு வந்து பிரதர் அருள் ஆரோக்கியம், அவரு வந்து நம்ம சர்ச்ல கீபோர்ட் போடுறவரா. அவருக்கு தொடையில இருந்து பிரதர் அந்த நர்வ் பெயின், மேபி சயாட்டிக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவரால் உட்கார முடியல, எந்திரிக்க முடியாத கஷ்டப்படுறாரு வழியில. அதனால அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கணும்னு சொல்லி மார்டின் பிரதர் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து நம்ம அஹமத் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு, ஷிஜ்மோன் ன்றவரு, 44 இயர் ஓல்டு. அன்கான்சியஸா இருக்காரு பிரதர், வென்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்காரு. அவருக்கு ப்ளீடிங் இன் த பிரெயின் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, ஐசியூல இருக்காரு. அவருக்காக வேண்டி சொல்லி வலன் பிரதர்ட்ட இருந்து ரிக்வெஸ்ட் பிரதர். ஓகே சிஸ்டர். பிரதர் ரெண்டையும் நோட் பண்ணீங்க பிரதர். சிஸ்டர் சோஃபியா ஆல்ரெடி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. வேற எதுவும் இருக்குதா சிஸ்டர்? மேரியாக்கா அன்மியூட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட் டொமினிக். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்னுடைய மகள் ஸ்வேதாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அவளுக்காண்டியும் என்னோட தங்கச்சி சரோஜினி 2 பேருக்காண்டியும் ஒரு ப்ரேயர். சின்னவளுக்காண்டி கொஞ்சம் அவைக்கு படிப்புல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறா, அதுக்காண்டியும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும். ஓகே சிஸ்டர். ஓகே, எவ்வளோ பிரதர் நோட் பண்ணிங்க பிரதர். சிஸ்டர் சோஃபியா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஏற்கனவே நம்மள்ட்ட கேட்டுட்டோம், இல்லை மறுபடியும் வேற எதுக்காக ஜெபிக்கணுமா? அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் இருக்குதுங்களா? இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர். கொஞ்சம் ஃபீவர் இருந்துச்சு, ஃபீவர் நல்லா இருக்கு, இப்போ சரியான பாடி பெயினா இருக்கு பிரதர். ஓகே ஓகே பிரதர், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பிரதர். நோட் பண்ணிங்க பிரதர். வேலை பிரதர் கிறிஸ்டோபர் பிரதருக்கு பாடி பெயினா இருக்கு, ஃபீவர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். என்னோட பேரனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, அதுக்காக அவனுக்கு நல்ல படிப்பு வரணும், நல்ல கடவுளோட நம்பிக்கை அவனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இந்த வீட்டுல வேலை செய்யற குழந்தைக்கு வந்து எக்ஸாம் நடக்குது, 7th கிரேட் படிக்கிறாங்க. அவங்க வந்து படிச்சுட்டே தான் இருக்காங்க, ஆனா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே படிக்கிறாங்க பிரதர். அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். முதல்ல உங்க பேரனோட பேர் சொல்லுங்க சிஸ்டர். பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய பையனுடைய பேர். என்னோட பேரனோட பேர் வந்து லக்ஷன். பேரனோட பேரு லக்ஷன். இந்த குழந்தை பேர் வந்து சங்கமித்ரா. ஓகே சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம். ஓகே, லைன்ல வெயிட் பண்ணுங்க சிஸ்டர், அவர் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஜோன்ஸ் மேரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். ஜோன்ஸ் மேரி. சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஓகே பிரதர், வியாழன் பிரதர் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். ஸ்டார்ட் பண்ணுங்க பிரதர். சோபியா நோட் பண்ணிருக்காங்கல்ல, அதான் கேட்டாச்சு பிரதர். அவங்க 2 பேருமே
ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணிட்டோம், ஒரு இன்டென்ஷன் சொன்னாங்க சோஃபியா. அவங்க இந்த +1 +2 +1 +2க்காக படிக்க சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பண்ணியாச்சு ஆல்ரெடி, ஸ்டெல்லா சிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஹேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வேற எதுவும் புதுசா இன்டென்ஷன் எதுவும் இருக்குதான்னு தெரியல. அவங்க லைன்ல இல்லை, இப்போ இருக்கிறாங்க பட் மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ரெண்டையும் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. அருள் ஆரோக்கியத்துக்கு தொடையில நர்வ் பெயின், ஆமா சிஜுமோனுக்கு ப்ளீடிங் இந்த பிரெயின், ஸ்வேதாக்கு பிறந்த நாள், சரோஜினிக்கு என்ன? சரோஜினி, ஸ்வேதா, சரோஜினி அண்ட் அந்த இன்னொரு பையன் பேர் இப்போ சொன்னாங்க இல்லைங்களா, லக்ஷணன். பேர் என்னம்மா சொன்னீங்க? இப்போ ஒரு பையன் பேர் சொன்னீங்களா? பிரதர் லக்ஷன். லக்ஷன். இவங்க 3 பேர்த்துக்கும் பர்த்டே பிரதர், பிறந்த நாள் ஆசிரியருக்காக ப்ரேயர் பண்ணணும். அதில் ஸ்வேதாவுக்கும் நல்ல கல்வி அறிவு படிக்கிறதுக்காக ப்ரேயர் பண்ணணும் பிரதர். அதே மாதிரி சங்கமித்ரா படிப்புக்காக எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது உஷா ராபின்சன் கையை உயர்த்தி இருக்காங்க பாருங்க பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் உஷா ராபின்சன், அன்மியூட் பண்ணுங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தங்கச்சி பையன் அகஸ்டஸுக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க. அவன் காலேஜ் போயிட்டு இருக்கான், செகண்ட் இயர். படிக்க மனசு இல்லாம இருக்கான், படிக்கவே மாட்டேற மாதிரியே அரியர் போட்டு இருக்கான். அதெல்லாம் இப்ப நல்லா படிக்கிறதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க. சரிங்க சிஸ்டர், ப்ரேயர் பண்ணலாம். வேற யாருக்காவது ஜெப ரிக்வெஸ்ட் என்ன சொல்லுங்க. பையன் பேர் என்ன? அகஸ்டின். அகஸ்டஸ். ஓகே பிரதர், ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர் நம்ம. ஓகே. பிரைஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நான் நெஞ்சு இருக்கு பிரதர். பிரேயர் பண்ண பிரதி. என்ன பிரச்சனை சிஸ்டர்? நெஞ்சு வலி பிரதர். உங்களுக்கா சிஸ்டர்? ஆமா. பிரேயர் பண்ணலாம் சிஸ்டர். ஓகே பிரதர், பிரேயர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். வேறு இறக்கம் கிருபை நிறைந்த அன்பிறைவோ, இந்த ஜெப வேளையிலே கொடுக்கிறோம் தகப்பனே. மத்தேயு 18:20 சொல்வது போல, எங்கு 2 அல்லது 3 பேர் என் பெயரின் போட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கு அவர்களிடையே உறுதியாக நான் இருக்கிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அப்பா, அந்த ஜெப வேளையை நாங்கள் ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நீர் ஆமென் என்று பதில் கொடுத்தமைக்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் உமது பணி காலத்திலே சென்ற இடமெல்லாம் நோயாளிகளை சந்தித்து பேய்களை ஓட்டி எல்லாருக்கும் அந்த ஒரு விடுதலை கொடுத்தீர். அதே விடுதலை இப்பொழுது இந்த ஏறெடுக்கிற மன்றாட்டுக்கு நீர் கொடுத்தமைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்ப அந்த வேளையிலே பிரதி என்ற மகளை புகழுகிறோம். தாயின் கருவறையில் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்த அந்த மக்களுக்கு வகுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்து வளமான எதிர்காலத்தை குறிக்கும் நல்வாழ்விற்கான திட்டங்கள். அப்பா, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் நெஞ்சு வழியை கொண்டு வந்து அந்த துன்புறுகிற இந்த மகளை இப்பொழுதே அந்த நெஞ்சு வழியிலிருந்து உமது ஆணி பாய்ந்த கரங்களால் அந்த வழியை எடுத்து வேரோடு பெயர்ந்து கடலில் விழுந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மார்க் 11:23 சொல்வது போல, நம்பிக்கையுடன் ஐயமேதுமின்றி இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழி என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்கிறேன் தகப்பனே. இப்பொழுது அந்த சகோதரியை ஆட்கொண்ட நெஞ்சொலி பார்த்து பேசுகிறேன், வெளியேறிய இயேசுவின் நாமத்தினாலே. லூக்கா 10:19 நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும், பகைவரின் அந்தகார வல்லமை தகர்க்கவும் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி I rebuke the spirit in the name of Jesus Christ. இந்த உடல் நீர் தங்கும் ஆலயம், பொன்ன வள்ளி அல்ல, மாசு மரமற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட உடலில் எந்த விதமான அழகைக்கும் இடையில வெளியேறிய இயேசுவின் நாமத்தினால் 1 பேர் 2:24 இறை வாரத்தை இப்பொழுது சுதந்திரித்துக் கொள்கிறேன். அப்பா, உமது திருக்காயங்களால் இப்பொழுது சகோதரிக்கு நெஞ்சு வலி முற்றிலுமாய் நீக்கிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு தெய்வீக சுகம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்த. நீர் கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால் இந்த சகோதரியுடைய மூச்சு குழல்கள் உள்ளுறுப்புகள் இறப்பை அனைத்தும் இப்பொழுது புதிதாக்கி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நீர் செய்த கிரியைகளுக்காக நன்றி, அடையாளங்களுக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றியானவரே, மீண்டுமாய் சகோதர அருள் ஆரோக்கியத்தை ஒப்புக் கொடுக்கிறோம்.
அப்பா அந்த பிள்ளை இந்த மகன் உமக்காக அது சர்ச்சில் கீபோர்டு இயக்கி துதி மக்கள் துதிக்க நீதாம் இந்த மகனை வல்லமையா பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மகனுக்கு அந்த காலில் கொண்டு வந்த அந்த நர்வ் ப்ராப்ளம் என்று சொல்கிறார்கள் தகப்பனே, அந்த தொடையில் அந்த நரம்புகளை ஆட்கொண்டு அவரை இயல்பாக செயல்படாமல் தடுக்கின்ற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நிலைமையில நாமத்தினாலே வெளியே விட்டு கட்டளையிடு. இஸ்ரேல் ஒளியானவர் நெருப்பாக மாறி அதன் தூயவர் தீக்குழந்தாய் மாறி முட்புதர்களையும் நெருஞ்சி முள்களையும் சுட்டரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டிடுவர். அந்த வல்லமையில இயேசுவின் நாமத்தினாலே 1 இறை வசனத்தின் பிரகாரம் இப்பொழுது அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இப்போது வேரோடு பெயர்ந்த கடலில் விழுந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளுக்கு இறைவா குறைத்த போது உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடன் உராய்ந்து உயிர் பெற்று இருந்தது போல அப்ப அந்த சகோதரி உலர்ந்து போன நரம்பு மண்டலம் அனைத்தும் இப்பொழுது உயிர் பெற்று இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நீர் செய்த கிரியைகளுக்காக நன்றி, அடையாளங்களுக்காக நன்றி, அற்புதங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 இறை வசனத்தின் பிரகாரம் இந்த மகனுக்கு ஒரு தெய்வீக சுகம் நீர் கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. மின்வாய் சிஜோன் என்ற மகனை கொடுக்கிறோம். ஐசி வார்டிலே பிரெயின்ல ப்ளீடிங் என்று சொல்கிறார்கள் தகப்பனே. இப்பொழுது ரபேல் வானதூதருக்கு கட்டளையிடுகிறேன். அந்த மருத்துவமனையில் அந்த ஒரு அறுவை சிகிச்சை அந்த பிரெயின்ல அறுவை சிகிச்சை செய்து அப்ப அந்த இரத்த கசிவு அனைத்தையும் இப்பொழுது நிர்மூலமாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கல்வாரியில் சிந்திய இரத்தத்தினால் புதிய இரத்தத்தை இந்த மகன் கொடுத்து இதோ அனைத்தையும் நான் புதிதாக்கிறேன், இது உண்மையானவை நம்பிக்கையானவை என்று எழுது என்ற திருவெளிப்பாடு 21:5 சொல்வது போல இந்த மகனினுடைய உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் அனைத்தையும் இப்பொழுது புதிதாக்கி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்வோரே, நேற்று மீண்டும் மாறாதவரே, இருந்தவரும் இருக்கின்றவர் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அப்பா அந்த மகனை இப்பொழுது நீர் புது படைப்பாக்கி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த ஐசி வார்டிலே இப்பொழுது ரபேல் வானதூதர் இறங்கி அறுவை செய்து அந்த மகனுக்கு ஒரு தெய்வீக சுகம் இப்பொழுது கொடுத்து இந்த மகனை நீர் சாட்சியாக மாற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். வல்லமையில கரம் இப்பொழுது இந்த மகனை தொட்டு சுகப்படுத்தி இந்த மகனுக்கு நீர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த நேரத்தில் கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வரே, நேற்று மீன்று மாறாதவரே, இருந்தவரும் இருக்கின்றவர் ஒருவர் மட்டுமே தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். நேற்று மீன்று மாறாதவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா மீண்டுமாய் இந்த ஸ்வேதா, சரோஜினி, லட்சன் இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு வகுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் வளமான எதிர்காலத்தை குறிக்கும். நல்வாழ்விற்கான திட்டங்கள் அல்லப்பா, கேடு விளைவுக்கான திட்டங்கள் இல்லையப்பா. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற இயலாதவர் தடுக்கின்ற எல்லா தடைகளையும் தடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தினாலே எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கிறேன். அப்பா இந்த பிறந்த நாளை காணிச்சு இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைத்தமைக்காக இந்த நேரத்திலே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்வரே, அப்பா நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கு மஞ்சிரே உன் கோளு நடுங்களையும் என்னை தேற்றும் என்று சொல்லியிருக்கீங்களே. அப்ப அந்த பிள்ளைகள் உம்மோடு இருந்து இந்த பிள்ளைகளை தேற்றி இந்த பிள்ளைகளினுடைய எதிர்காலம் நிறைவானதாக அமைய உமது வல்லமையினால் இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. எபிரேயர் 6:14 சொல்வது போல நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து பெருகச் செய்வேன் என்று சொல்லி தகப்பனே. அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை அனுப்புகிறேன். அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளால் இந்த பிள்ளைகளுக்கு நீர்தாமே இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இணைச்சட்டம் 26:19 சொல்வது போல அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் முன்னே உயர்த்துவார் என்றும் அதனால் உன் கடவுளாய் ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார் என்ற வாக்கு தத்தத்தை அனுப்புகிறேன். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரை. துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் நிறைவாக கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா மீண்டுமாய் சகோதரர் கிறிஸ்தவரை போடுகிறோம். அப்பா அந்த சகோதரின் உடலில்
பாடி பெயின் என்று சொல்கிறார்கள் தகப்பனே. அப்பா அந்த சகோதரர் நீதாமே பெயர் சொல்லி அழைத்திருக்கிற தகப்பனே. தாயின் கருவறையில் உருவாகும் முன்னரே இந்த சகோதரை இம்மட்டிலுமாய் ஆசீர்வதித்து இது நாள் வரை நீர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வேளையிலே அழகையானவன் நாட்கொண்டு இப்பொழுது அந்த பாடியிலே அந்த சரீரத்திலே ஒரு பெயின் ஃபீவர் என்று சொல்கிறாள் தகப்பனே. அப்பா இந்த ஃபீவர் பெயினுக்கு பின்னாடி செயல்படுகின்ற எல்லா அந்தகார சக்திகளையும் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் பிரகாரம் லூக்கா 10:19 அதிகாரத்தின் பிரகாரம் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கும் பகைவரின் அந்தகார வல்லமை தகர்க்கும் நீர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி I revoke the spirit in the name of Jesus Christ. வேதனை மாமியாரை நீ காய்ச்சல் இருந்த போது நீ தொட்டு சுகப்படுத்தியது போல இப்பொழுது ஆணிவா இந்த கரத்தினால் இந்த மகனை தொட்டு நீ சுகம் கொடுத்து விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். காய்ச்சல் நிர்மூலமாக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 சொல்வது போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், கழுகளின் நிலைமை கொண்டிருப்பர், ஓடுவர், களைப்படைய நடப்பர், சோருடைய என்ற இந்த வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறேன் தகவலே. அப்ப அந்த மகனை நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா மீண்டுமாய் சகோதர லட்சணையை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா அந்த மகனுக்கு நல்ல ஞான வேண்டி ஜெபிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா இந்த மகனுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கான நேரத்தில் நன்றி செலுத்துவோம். ஞானமும் அறிவுமாய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் நிறைந்துள்ளனப்பா. அப்பா நீர் கொடுத்த அந்த ஞானத்தை பெறவிடாமல் தடுக்கின்ற எல்லா அந்தகார சக்திகளும் இப்பொழுது நீங்கி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய ஞானம் குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளத்தில் கேட்கட்டும், அவரும் ஞானத்தை கொடுப்பார், அவர் முகம் கோணாமல் தாராளமா எல்லாருக்கும் கொடுப்பார் என்ற யாக்கோபு 1:5 அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. இவர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கின்ற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேற என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா அந்த மகனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற அந்த மகனுக்கு இப்பொழுதே நீதாமே ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் அறிவே அந்த ஒப்பற்ற செல்வம். அந்த செல்வத்தை கொண்டு இந்த மகனுக்கு இப்பொழுது அந்த குறையை நிறைவாக்குறேன். யோவான் 1:16 சொல்வது போல நிறைவானவர் வரும்போது குறைவானதெல்லாம் மறைந்து போகும் என்று சொல்லி இருக்க தகப்பனே. அப்பா நிறைவானார் அப்பா. உமது நிறைவினால் இந்த மகனை ஆட்கொண்டு உண்மையிலே பற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் முகவர் அனைவரும் பேர் பெற்ற என்ற வாக்கு தத்துவத்தை அனுப்புகிறேன். உண்மை சுவைத்து உண்மை அனுபவித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய கிருபையை இந்த நேரத்திலே இந்த பிள்ளைகளுக்கு லட்சன் சங்கமித்திற்காக ஒப்புக் கொடுக்கிறேன். நீதாமை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அப்பா சங்கமித்ராவை ஒப்புக் கொடுக்கிறேன். படிப்புக்காக ஜெபிக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு நீதாமே நீதிமொழிகள் 1:7 சொல்வது போல ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஞானத்தின் தொடக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல லூக்கா 2:52 சொல்வது போல இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்ற வேத வசனத்தை அனுப்புகிறேன். அப்பா நீர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தது போல அப்ப இந்த பிள்ளைகளும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து உமக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இப்பொழுதே மாற்றி விட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அந்த மகனை அகஸ்தை சேர்ப்பு கொடுக்கிறோம். அப்பா அந்த மகனுக்கு நீர் வகுத்திருக்கிற திட்டங்கள் அனைத்தும் வளமான எதிர்காலத்தை குறிக்க நல்வாழ்விற்கான திட்டங்கள் அப்பா. அப்பா தாய் தன்னை பிள்ளையை மறந்தால் நான் உன்னை மறவேண்டும் மறவாத நேசரா இருந்து இந்நாள் வரை நீர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவன் நீர் ஒருவர் மட்டுமே தகப்பனே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. உம்மால் ஆகும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. அழகையன் விதைத்த விதையினால் அப்பா சரியாக படிக்க முடியாமல் அப்பா தேர்வுகளிலே குறைபாடோடு இருக்கின்ற இந்த மகனை இப்பொழுது ஒவ்வொரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீ நிறைவான அப்பா, நீ நிறைவான வரும் பொழுது குறைவானது என்ன மறைந்து போகும் என்று சொல்லிடுற தகப்பனே. திருப்பாடல் 32:8 சொல்வது போல நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது இந்த மகனை ஆட்கொண்டு இந்த வசனத்தை தியானிக்கின்ற அந்த வேளையிலே இந்த மகனுக்கு நல்ல படிப்பிலே ஆர்வத்தை கொடுத்து அடுத்து வருகின்ற தேர்வுகளிலே அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்களை பெற நீர் இந்த மகனை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எசாயா 54:13 சொல்வது போல உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத் தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர் என்று சொல்லுகிற தகப்பனே. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது செயலாற்றி கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ்.
Thank you, Holy Spirit. Amen. Amen. Praise the Lord. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்டோபர் பிரதர், இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க பிரதர்? பாடி பெயின் எப்படி இருக்கு சொல்லுங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பாடி பெயின் போயிடுச்சுங்களா? பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுளை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் பிரதி, சிஸ்டர் இப்போ உங்களுக்கு ஜெஸ்ட் பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சிஸ்டர். இல்ல பிரதர், தீந்துடுச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். வேற யார் மீதி இருக்கிறவங்க எல்லாம் வெளியிலேருந்து கொடுத்த ரிக்வெஸ்ட் தான். அதனால பிரதர் கொடுத்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடிய வாரங்கள்ல சாட்சி சொல்லுங்க. ஓகே. சிஸ்டர் சோஃபியா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, அட்மிட் பண்ணுங்க சிஸ்டர். சோஃபியா, ஜான்ஸ் மேரி. வேற யாருக்காவது இன்டென்ஷன் இருக்குதுங்களா? வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைனா க்ளோசிங் ப்ரேயர் பண்ணலாம். டொமினிக் பிரதர், நான் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பிச்சிட்டேன் பியோலா சிஸ்டருக்கு. ஓகே சிஸ்டர். ஓகே. 14:27 யோவான் 14:27 அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். ஓகே சிஸ்டர். ஓகே சிஸ்டர். இப்போ சங்கமித்ராக்கு பிரேயர் பண்ணாங்க இல்லைங்களா பிரதர்? 2 வசனம் சொன்னாங்க பிரதர். நீதிமொழிகள் எத்தனை பிரதர்? பிரதர் சொல்லுங்க பிரதர், அது வார்த்தை என்னங்கிறது சொல்லுங்க. நீதிமொழிகள் 1:7. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இன்னொன்னு பிரதர், திருப்பாடல் 32:8. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். இந்த பர்சனலைஸ் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். நான் தான் சொல்லணும் பிரதர். அவங்க என்ன பிராமின், அவங்க நான் தான் அந்த பாப்பாக்காக தான் சொல்லணும். சரி சரி. தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. பிரேயர் பண்ணியாச்சு பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே. உங்களோட இதுல ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கனால ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, thank you very much. சகோதரி ஜோன்ஸ் மேரி, நீங்க என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க? அன்மியூட் பண்ணீங்கன்னா ப்ரேயர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா க்ளோசிங் ப்ரேயர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு 2 நிமிஷம் போப்பு பிரான்சிஸ்காக ப்ரே பண்ணலாம் பிரதர், எல்லாம் சேர்ந்து. ஓகே பிரதர். எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவர் போப்பானவர் இது ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து, இது நம்முடைய நம்பிக்கையின் வழியாக கடவுள் பூர்ண விடுதலை கொடுப்போம். அந்த நம்பிக்கையோட இதன் முழு உள்ளத்தோடு இந்த வேலையில் நாம ஆண்டவரத்தில் விட்டு கொடுப்போம். அனைவரும் இந்த வேலையில அவருக்காக ஒரு சில நிமிடம் நாம் இந்த வேலையில அந்த போப்பை நமக்கு தந்ததுக்காக நன்றி சொல்லி துதிப்போம். ஒரு சில நிமிடம். இன்னும் அவர் நம்மளை வழி நடத்தக்கூடிய நல்ல ஆயனாக இருந்து இன்னும் தொடர்ந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் நன்றி சொல்லி, இன்னும் தொடர்ந்து இதோ பல வருடங்களாக இருந்து நமக்காக நன்றி நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஆயனாக இருந்து வழி நடத்துவார் என்ற அந்த விசுவாசத்துல நாம் ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு கரங்களை உயர்த்தி இந்த வேளையில முழு உள்ளத்தோடு நான் நன்றி சொல்லுவோம். அருமையான ஒரு திருத்தந்தையை நமக்கு தந்திருக்கின்றார். இயேசுவின் பிரதிநிதியாக இதோ இந்த உலகத்திலே நம்மை வழி நடத்துவதற்காக அந்த தலைவருக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் நன்றி பலியர் எடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஷரவரபரிகவ பரதரிஷரவரைக்கல நன்றியோடு துதிக்கிறோம். ஓரிகவ பரஷர கதிகர பலபர. டங்ஸ்ல பிரேயர் பண்ண முடிஞ்சவங்க டங்ஸ்ல பிரேயர் பண்ணுங்க. ஆவியானவர் இப்போ உங்களை எப்படி வழி நடத்துறாரோ நீங்க அப்படி உங்களை நீங்க பிரேயர் பண்ணுங்க. அந்த வழியில பரபதிகர பரபதிஷர வரிகர பதிகர பலபரதர நன்றியோடு